இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 32ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 7 முதல் 20 முடிய. அன்பிற்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுவிக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடம் நிறுத்து கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாறச் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும். நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். அல்லேலுயா, அல்லேலுயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 20 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ அங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்பொழுது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைப்பணியாளர் ஒருவர் நற்செய்தி அறிவிக்க கப்பலில் ஓரிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக அவர் பயணம் செய்த கப்பல் உடைந்து போனது. அவர் தன் நினைவின்றி ஒரு தீவில் ஒதுங்கினார். தற்செயலாக அந்த தீவில் இருந்த மக்கள் அவர் தன் நினைவில்லாமல் இருப்பதை பார்த்துவிட்டு அவருக்கு முதலுதவி அளித்தார்கள். இதனால் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். இதை அடுத்து வந்த நாள்களில் அவர் அவர்களோடு தங்கி அவர்களுக்கு பணி செய்ய தொடங்கினார். தான் ஒரு மறைப்பணியாளர் என்று யாரிடமும் சொல்லாமல், எதையும் அவர்களுக்கு போதிக்காமல், நோயாளர்களை கவனித்துக் கொள்வதும், இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்வதும், அவர்கள் நடுவில் சண்டை சச்சரவு ஏற்பட்டபோது அதை தீர்த்து வைப்பதுமாய் இருந்தார். இப்படியே 20 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு நாள் அந்த தீவிற்கு சிலர் வந்தார்கள். அவர்கள் அங்கிருந்தவர்களிடம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வந்திருக்கிறோம் என்று அவரை பற்றி எடுத்துரைக்க தொடங்கினார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு அங்கிருந்தவர்கள் தங்களோடு இருந்தவரை அவர்களிடம் அழைத்து கொண்டு வந்து, நீங்கள் சொல்லும் இயேசு கிறிஸ்து இவர்தானே? ஏனெனில் நீங்கள் சொல்வது போல யாவற்றையும் இவர் செய்து வருகிறார் என்றார்கள். அதை கேட்டதும் அங்கு நற்செய்தி அறிவிக்க வந்தவர்கள் வியந்து போனார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்விலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? மறைப்பணியாளர் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்து தீவில் இருந்த மக்கள் நடுவில் இறையாட்சியை கொண்டு வந்தார். இன்றைய நற்செய்தியில் இயேசு இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்கிறார். இறையாட்சி நம் நடுவே செயல்பட நாம் என்ன செய்வது? சிந்திப்போம். யூதர்கள் இறையாட்சியை ஆவலாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த இறையாட்சி என்பது வாக்களிக்கப்பட்ட மெசியா தங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த ரோமையர்களை வீழ்த்தி எருசலேமை தலைமையிடமாக கொண்டு நிறுவப்படும் ஆட்சியாகும். இத்தகைய ஆட்சியை இயேசு
இறையாட்சி என்று சொல்லவில்லை. மாறாக அவர் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்கிறார். இதன் மூலம் இவர் தான் புரியும் அன்பும் செயல்களும் நற்செய்தி அறிவிப்பும் இறையாட்சியின் வெளிப்பாடுகள் என்று சொல்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் பிலமோனிடமிருந்து தப்பித்து தன்னிடம் அடைக்கலம் புகுந்த ஒனேசிமை அவர் தன் சகோதரராக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். பிலமோன் ஒனேசிமை நிச்சயம் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு அவர் ஒனேசிமைவை மன்னித்து ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இறையாட்சி மலர காரணமாக இருக்கிறது. நாமும் பிறர் செய்யும் குற்றங்களை நம் ஆண்டவர் மன்னித்தது போல மன்னித்தால் இறையாட்சி இந்த மண்ணில் மலரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக அடுத்தவரை அடிமைப்படுத்துவது அல்ல, அன்பு செய்வதே இறையாட்சியின் மதிப்பீடு. மறுகிறிஸ்துவாய் நாம் வாழும்போது இறையாட்சி நம் நடுவில் செயல்படுகிறது. ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற்ற நாம் அதை அடுத்திருப்பவருக்கும் வழங்குவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் 14ஆம் அதிகாரம் 17 தூய பவுல் கூறுகிறார். எனவே நாம் நீதியையும் உண்மையையும் நமது வாழ்வில் கடைபிடித்து இறையாட்சி நம் நடுவில் செயல்பட செய்து இறை அருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.